சேலத்தில் கல்லூரி மாணவர் ஓட்டிச் சென்ற கார் வாய்க்காலில் கவிழ்ந்து நீரில் மூழ்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சேலம் மாவட்டம் சங்ககிரி வட்டாரத்திற்கு உட்பட்ட சாமியம்பாளையம் பகுதியைச் சேர்ந்த மேகவர்ணன் என்பவர் அப்பகுதியில் உள்ள தனியார் கல்லூரியில் பயின்று வருகிறார். இந்நிலையில் மேகவர்ணன் தனது தந்தையின் காரை ஓட்டி பழகுவதற்காக காரை எடுத்துச் சென்றுள்ளார். அப்போது சாமியம்பாளையம் நீர்ப்பாசன வாய்க்கால் அருகே சென்றபோது எதிர்பாராத விதமாக கட்டுப்பாட்டை இழந்த கார் வாய்க்காலில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதனை கண்ட அப்பகுதி மக்கள் வாய்க்காலில் இறங்கி காரில் சிக்கிய கல்லூரி மாணவர் மேகவர்ணனை பத்திரமாக மீட்டனர். இதையடுத்து நீர்ப்பாசன வாய்க்காலில் சிக்கிய கார் கிரேன் மூலம் மீட்கப்பட்டது. நீலகிரி மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட அதிகாரிகள் இவ்வாறு பரிசல் பயணம் மேற்கொண்டது மலை கிராமத்தில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் பங்கேற்கத்தார். கோத்தகிரி ஊராட்சி ஒன்றியத்தில் தெங்குமரஹாடா, கள்ளம்பாளையம், அள்ளிமாயார் ஆகிய 3 இருளர் பழங்குடியின கிராமங்கள் உள்ளன. இங்கு வசிக்கும் மக்கள் அவசர தேவைக்கும் பணி நிமித்தமாகவும் மாயார் ஆற்றை கடந்து சென்று வருகின்றனர். இந்நிலையில் தெங்குமரஹாடா கிராமத்தில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் லட்சுமி பவ்யா தலைமையில் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். முன்னதாக பரிசல் மூலமாக மாயார் ஆற்றில் அவர்கள் பயணித்தனர். கிராமத்தில் பழங்குடியின மக்களிடம் குறைகளை கேட்டறிந்து மனுக்களையும் பெற்றுக் கொண்டனர். அவர்களுக்கு நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினர். திருமதி தனலட்சுமி வாங்க, திருமதி சுப்பம்மாள், திருமதி தீபா வாங்க. அங்கு நடைபெற்று வந்த வாக்காளர் முகாம் குறித்தும் ஆட்சியர் ஆய்வு செய்து கேட்டறிந்தார். திருவண்ணாமலை கார்த்திகை தீப திருவிழாவுக்காக சென்னை தாம்பரத்திலிருந்து திருக்குடைகள் ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டன. புகழ்பெற்ற திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் அடுத்த மாதம் 13ஆம் தேதி திருக்கார்த்திகை தீப திருவிழா நடைபெறவுள்ளது. இந்த விழாவிற்காக திருக்கோவில்கள் கூட்டமைப்பு சார்பாக ஆண்டுதோறும் திருக்குடைகள் வழங்கப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் சென்னை தாம்பரத்தில் உள்ள விநாயகர் கோவிலிலிருந்து திருவண்ணாமலைக்கு சிவ வாத்தியங்கள் முழங்க திருக்குடைகள் ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டன. இந்த திருக்குடைகள் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவில் நிர்வாக அதிகாரிகளிடம் இன்று ஒப்படைக்கப்பட உள்ளன. திருக்குடைகளுக்கு வழிநெடுங்கிலும் பக்தர்கள் சிறப்பான வரவேற்பு அளித்து தரிசனம் செய்தனர். விஐபி தரிசனம் தொடர்பாக பழனி தண்டாயுதபாணி முருகன் கோயில் கண்காணிப்பு அதிகாரியிடம் திண்டுக்கல் மேற்கு மாவட்ட பாஜக தலைவர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி முருகன் கோயிலுக்கு நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்ய தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்து வருவது வழக்கம். இந்த நிலையில் கோயிலுக்கு வரும் முக்கிய பிரமுகர்கள் விரைவாக தரிசனம் செய்யும் வகையில் அமைச்சர்கள், எம்பிக்கள், எம்எல்ஏக்கள் ஆகியோர் பரிந்துரையின்படி விஐபி டிக்கெட் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் திண்டுக்கல் மேற்கு மாவட்ட பாஜக தலைவர் கனகராஜ் தான் வழங்கிய பரிந்துரை கடிதம் ஏற்கப்படவில்லை என்று கூறி கோயிலின் கண்காணிப்பு அதிகாரி சொர்ணம் என்பவரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். அப்போது விஐபி டிக்கெட் வழங்குவதில் பாரபட்சம் காட்டப்படுவதாகவும் அறைகள் காலியாக இருந்தாலும் அறைகள் காலி இல்லை என்று கூறி பக்தர்களை அலைய விடுவதாகவும் குற்றம் சாட்டினார். இதையடுத்து தகவல் அறிந்த பாஜகவினர் கோயில் வளாகத்தில் திரண்டதால் அப்பகுதியில் சில நிமிடங்கள் பரபரப்பு ஏற்பட்டது. திருச்சியில் கூலி தொழிலாளியின் மனைவி வாங்கிய கடனை மாவட்ட ஆட்சியர் தள்ளுபடி செய்த சம்பவம் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருச்சி மாநகராட்சிக்குட்பட்ட எடத்தெருவைச் சேர்ந்த கூலி தொழிலாளியான மோகன் காந்தி மார்க்கெட்டில் மூட்டை தூக்கி வருகிறார். இவரின் மனைவி வள்ளி பாலக்கரை பகுதியில் உள்ள மகளிர் சுய உதவிக் குழுவில் 3 ஆண்டுகளுக்கு முன் 72,000 ரூபாய் கடன் வாங்கியதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் வள்ளி அண்மையில் உடல்நலக்குறைவு ஏற்பட்டு உயிரிழந்தார். வள்ளி வாங்கிய கடன் வட்டியை சேர்த்து 90,000 ரூபாய் செலுத்த வேண்டும் என கூலி தொழிலாளியான மோகனை மகளிர் சுய உதவிக் குழுவைச் சேர்ந்தவர்கள் மிரட்டியதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து திருச்சி மாவட்ட ஆட்சியரிடம் புகார் அளித்த கூலி தொழிலாளி மோகன் கடனை தள்ளுபடி செய்ய வேண்டும் என கோரிக்கை விடுத்தார். இதையடுத்து மகளிர் சுய உதவிக் குழுவிடம் மோகனின் மனைவி வள்ளி வாங்கிய கடனை தள்ளுபடி செய்து ஆட்சியர் பிரதீப் குமார் உத்தரவிட்டார்.
சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே காரில் குட்கா பொருட்களை கடத்திய 5 பேரை காவலர்கள் கைது செய்து சிறையில் அடைத்தனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் நரிப்பள்ளம் பகுதியில் காவலர்கள் வாகன சோதனையில் ஈடுபட்டு வந்தனர். அப்போது வேகமாக வந்த காரை ஒரு கும்பல் நிறுத்தி காரில் வந்தவரை விரட்டிவிட்டு காரை கடத்தி சென்றது. மேலும் காரில் வந்த நபரும் காவலர்களை கண்டு தப்பி ஓடியதால் சந்தேகமடைந்த காவலர்கள் காரை விரட்டிச் சென்று மடக்கி பிடித்து காரில் இருந்த 5 விசாரித்துள்ளனர். அதில் 5 பேர் கும்பல் தேசிய நெடுஞ்சாலையில் குட்கா கடத்தி வந்த வாகனங்களை நிறுத்தி கடத்தல்காரர்களை விரட்டிவிட்டு குட்காவை கடத்தி விற்பனை செய்தது தெரியவந்தது. இதையடுத்து காரில் இருந்த பிரவீன்குமார், கோகுல் கண்ணன், மோகன்ராஜ், லோகேஸ்வரன், விஜயகுமார் ஆகிய 5 பேரையும் கைது செய்த காவலர்கள் அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சேலம் மத்திய சிறையில் அடைத்தனர். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் மகாதேவ அஷ்டமி மற்றும் காலபைரவ ஜெயந்தியை ஒட்டி பக்தர்கள் நூதன முறையில் வழிபாடு நடத்தினர். ருக்மணி சத்யபாம சமேத சந்தான வேணுகோபால கிருஷ்ணசுவாமி கோவிலில் சுவாமிக்கு அன்னாபிஷேகம் நடைபெற்றது. அபிஷேகத்திற்கு பயன்படுத்தப்பட்ட உணவு பக்தர்களுக்கு பிரசாதமாக பரிமாறப்பட்டது. பின்னர் பக்தர்கள் உணவருந்திய இலைகள் மீது பக்தர்கள் சிலர் அங்கப்பிரதட்சணம் செய்து வழிபட்டனர். பின்னர் இலைகளை தலையில் வைத்து எடுத்து சென்று அப்புறப்படுத்தினர். இதனால் புத்திரபாக்கியம், திருமண தடை, வியாபார விருத்தியடையும் என்று நம்பிக்கை கொண்டுள்ளனர். ஆட்சியில் பங்கு என்பது எப்பொழுதும் கொடுத்ததே இல்லை, அவ்வளவுதான். ஆட்சி அதிகாரத்தில் பங்கு எனும் முழக்கம் எழுந்துள்ள நிலையில் திமுக ஒருபோதும் ஆட்சியில் பங்கு கொடுத்ததில்லை என அமைச்சர் ஐ. பெரியசாமி பதிலளித்துள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் அருகே பிள்ளையார் நத்தம் ஊராட்சி கிராம சபை கூட்டத்தில் பங்கேற்ற அமைச்சர் ஐ. பெரியசாமி தூய்மை பணியாளர்களை கௌரவித்தார். பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அமைச்சர், கூட்டணி இல்லாமல் திமுகவும் அதிமுகவும் ஆட்சியமைக்க முடியாது என்ற நிலை ஏற்பட்டுள்ளதாக கே. பாலகிருஷ்ணன் கூறியதற்கு பதிலளிக்க மறுத்தார். ஆட்சியில் பங்கு என அரசியல் கட்சிகள் பேசுவது குறித்த கேள்விக்கு தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி நடக்கவில்லை என்றும் திமுக ஆட்சி நடப்பதாகவும் கூறினார். திமுக ஆட்சி தான் நடக்குது. ஆட்சியில் யாருக்கும் நாங்கள் பங்கு வழங்கியதே கிடையாது. கூட்டணி இருக்கும், எத்தனை கட்சி வந்தாலும் கூட்டணி இருக்கும், இடம் காப்பாங்க, கொடுப்போம், அவ்வளோதான். ஆட்சியில் பங்கு என்பது எப்பொழுதும் கொடுத்ததே இல்லை, அவ்வளோதான். 99% நடவடிக்கை எடுக்கக்கூடிய அரசாக திமுக அரசு உள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார். திருப்பதி லட்டு சர்ச்சை தொடர்பாக திண்டுக்கல்லில் உள்ள நிறுவனத்தில் சோதனை நடத்திய அதிகாரிகள் மாதிரிகளை எடுத்துச் சென்றனர். திருப்பதி ஏழுமலையான் கோயில் லட்டு விவகாரம் தொடர்பாக திண்டுக்கல்லில் உள்ள ஏஆர் டைரி ஃபுட் நிறுவனத்தில் மத்திய உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் 14 மணி நேரம் சோதனை நடத்தினர். திருப்பதி ஏழுமலையான் கோயில் பிரசாதமாக வழங்கப்படும் லட்டை தயாரிக்க உபயோகப்படுத்தப்படும் நெய்யில் விலங்குகள் கொழுப்பு கலக்கப்பட்டதாக கடந்த செப்டம்பர் மாதம் ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு கூறினார். இந்த விவகாரம் நாடு முழுவதும் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியது. இந்நிலையில் திண்டுக்கல்லைச் சேர்ந்த ஏஆர் டைரி ஃபுட் நிறுவனம் மீது திருப்பதி தேவஸ்தானம் நிர்வாகம் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தது. இது தொடர்பான வழக்கில் உச்சநீதிமன்ற உத்தரவின்படி அமைக்கப்பட்ட மத்திய உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் 11 பேர் அடங்கிய குழுவினர் திண்டுக்கல் பிள்ளையார் நத்தத்தில் உள்ள ஏஆர் டைரி ஃபுட் நிறுவனத்தில் சோதனை மேற்கொண்டனர். 14 மணி நேரம் சோதனை நடத்திய அதிகாரிகள் நிறுவனத்திலிருந்து பால் பொருட்களின் மாதிரிகளையும் கணக்குகளின் விவரங்களையும் எடுத்துச் சென்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தாய்லாந்து